அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் அன்புதையும் இரட்சகருமாகிய யாஷுவா மேசியாவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே யாவே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு நேராய் நாம் இருதயங்களை செலுத்துவோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், பக்கம் 248. நான் படிக்கிறேன். நானா ஆஷாவா? படி. ஓகே, ஜஸ்ட் 10 மட்டும் தானா பிரதர்? 10 மட்டும் தான். பேஜ் சொல்லி என் ஆஷாஸோட பேஜ் வித்தியாசமா இருக்கும். அதுதான் பேஜ் 248. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது 5-10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் யாஷுவா மேசியாவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். சரீரத்தில், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது. பவுல் இந்த 5ஆம் அதிகாரம் பாக்குறப்ப அங்க சரீரத்தை பத்தி பேசுறாரு. அவர் இப்பொழுது இருக்கிற சரீரம் இதை கலந்து போட்டு அதை பத்தி எல்லாம் பேசுறாரு. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா 4:16 இருந்து வாசிங்க. 4:18 வரைக்கும் மேல. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அந்நித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். சொல்லிட்டுதான் தொடர்ந்து எழுதுறாரு. அது ஏனென்றால்ன்றது எப்படி வரும் பிரதர்? இங்க ஏனென்றால்ன்றதுக்கு நம்ம இந்த சரீரத்துல இதெல்லாம் செய்யறோமே, நம்ம என்னென்ன பண்ணோம்னு சொல்றாரு பாருங்க. அங்க 5ஆம் அதிகாரம் 1ல இருந்து படிப்பா. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுகிறதற்காக போர்வையை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறோம். இந்த தேசத்தில் குடியிருக்கையில் குடியிருக்கையில் தேவனிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகும் தேவனிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். இதெல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டுதான் ஏனென்றாரு. இப்போ கூடாரத்துல நம்ம பாரம் தவிக்கிறோம். அப்போ ஏன் இந்த பாரம் நம்ம உலகத்துல பல காரியங்கள் மேல மோதுறது? இப்போ ஒரு பட்டணத்துல இருக்குன்னு வச்சுங்க. அந்த பட்டணத்துல இப்போ உதாரணமா இப்ப இந்த உலகம் எப்படி போயிட்டு இருக்குது? ஒரே பெட்ரோலு ப்ராப்ளம், கேஸ் ப்ராப்ளம் இல்லையா? அமெரிக்கா எல்லா இடத்துலயும், யூரோப் எல்லா இடத்துலயும் ப்ராப்ளம். அப்படி இருக்கிறப்ப இப்போ ஒரு பட்டணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்க எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாம் கிடைக்குது. அப்போ எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும், ஜாலியா. ஆனா இப்ப எப்படி இருக்குது? ஆப்போசிட்டா இருக்கு. ஒரே போராட்டம். எது என்ன கிடைக்கும், எப்படி கிடைக்கும், கிடைக்காதோ ஒவ்வொரு பிரச்சனையா தாக்குது. ஒரு சிலருக்கு காலேஜ் அட்மிஷன் பிரச்சனை, ஒரு சிலருக்கு வேலை கிடைக்குமான்னு பிரச்சனை,
ஒருத்தருக்கு கிடைச்ச வேலையை தக்க வச்சுக்க முடியுமா பிரச்சனைனா நிறைய ஜாப்ல எடுக்கிறாங்க. ஒருத்தர கூட்டத்துக்கு கல்ஃப்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப எப்படி திரும்ப இங்க வந்துருவோம் பயம். அப்போ ஒவ்வொன்னா இதெல்லாம் இப்படி போட்டு தாக்குறது, இதெல்லாம் நம்ம விடுதலை ஆகிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்ப இந்த சிந்தனையை நம்மளை போட்டு தாக்குறப்ப நம்ம சரீரத்துல என்னென்னலாம் செய்யறோம், இவ்வளவு தாக்கம் இருந்தாலும் நம்ம என்னென்னலாம் செய்யறோம், நம்ம செய்யற காரியங்களுக்கு பலன் உண்டு. அதை தான் இங்க போல் சார். ஏனென்றால் ஓகே புரியுது பிரதர். despite all the trials, all the encounters that we have to face, what are we doing in our bodies? நமக்கு எதிராய் வருகிற எல்லா சோதனைகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியில ஆண்டவருக்காக நாம் என்ன செய்கிறோம்? நம் சரீரத்துல சரி 2 Corinthiயர் 6 அதிகாரம் 1 Corinthiயர் 6 அதிகாரம் 20 வசனம் பாருங்க. 232 பக்கம். 20 வராது. 1 Corinthiயர் 6:20 வருத 1 பக்கம் 232. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ சரீரத்துல என்ன இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? தேவனை சரீரத்தினாலும் ஆவியினாலும் மகிமைப்படுத்துங்கள். இப்ப சரீரத்துல என்ன செய்யறோம், என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த காரியம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவனும் செய்த நன்மைக்காகவும் தீமைக்காகவும் தக்க பலனை அடையும்படிக்கு நம்ம எல்லோரும் யாசுவா மெஸ்ஸாவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். சரி, இப்போ பவுல் எழுதுறாரு, தனி சொல்லிக்கிறார் நம்ம எல்லாரும். 1 Corinthiயர் 4 அதிகாரம் 4:5 எழுதுங்க. பக்கம் 229. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தை அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் தேவனே, யாவே தேவனே, ஆண்டவரே. ஓகே, என்னை விசாரிக்கிறவர் ஆண்டவரே. ஆதலால் ஆண்டவர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயத்தின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். விசாரிக்கிறது ஆண்டவரே, ஆனா புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். Our Lord will submit a report about us by searching, but the reward will come from there. Reward சொல்ற காட்டிலும் the glory will come from there. அதான் ஆண்டவர் தேவனால் வருகிற மகிமை மாத்திரம் தேடாமல் ஒரு நாள் ஒரு மகிமை ஏற்றுக்கொள்ள நீங்கள் எப்படி விசுவாசிப்பீங்கன்னு யோவான் 5 அதிகாரம் 43 நினைக்கிறேன் சொல்றார். யோவான் 5 44. யோவான் 5:44 பாருங்க. பக்கம் 132. தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ள நீங்கள் எப்படி விசுவாசிப்பீங்க, எப்படி விசுவாசியா இருப்பீங்க? அதாவது தேவன அவருடைய இதுதான் தேடணும்ல பிரதர், அப்படிதான் வருது. தேவனால் தான் மகிமை வரணும். மனுஷன் ஒருத்தர் மகிமைப்படுறது வேஸ்ட். தேவனாலே மாத்திரம் வருகிற. ஓகே ஓகே. 1 Corinthiயர் 14 அதிகாரம் 14 நிமிஷம்.
என்ன வசனம் பிரதர்? தன்னைத்தான் புகழன் உத்தமன் அல்ல, யாவைதான் புகழப்படுகிறவனே உத்தமன். உள்ளத்தில் யூதனானவன் யூதனதுவா? இல்ல இல்ல இல்ல. 2 Corinthians 10:18. 18 வசனம், பேஜ் 253. தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன். அப்ப நம்ம புகழ் மகிமை எங்கிருந்து வரணும்? தேவன். அப்போ இந்த சரீரத்துல செய்யற இது யாருக்கு சொல்றது? பவுல் சொல்றாரு நாம் எல்லாரும் அப்படின்னு. அப்படின்னா அது யாருக்கு சொல்றது? சபைக்கு 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 சொல்றது. எங்க வெளிப்படணுமா? இது மூல பாஷையில பீமான்னு போட்டிருக்கோம். பீமாட்டோஸ் தெரியும். பீமாட்டோஸ். உங்கள்கிட்ட இதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அனுப்புறேன், நீங்க பிரதர் அனுப்பவே இல்லை. லைன்க்கு அனுப்புறேன். சாரி, அனுப்புறேன். ஜட்ஜ்மெண்ட் சீட் என்ன பீமாட்டோஸ் வேணா பாருங்க எப்படி காமிக்கிறது. அப்படியே முன்ன காட்டுங்க பிரதர் ஸ்கிரீன்ல. ஒண்ணு வாங்க, நாங்க சொல்றோம், நீங்க பாக்காதீங்க. தான் வருது. நான் ஏன் அதை காமிக்கிறேன், நீங்க பார்க்கணும். அது அதோடைய அர்த்தத்தை சொன்னதுனால. கிளியரா இல்ல பிரதர். கிளியரா இல்ல. பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் சீட் பாருங்க. தெரியுது, ஜட்ஜ்மெண்ட் சீட். அதுக்கு நேரம் அது என்ன போட்டு பாருங்க, பிஃபோர் த ஜட்ஜ்மெண்ட் சீட்னு போட்டுது. அதான் அது கீழே இதுக்கு நேரம் ஒரு நம்பர் போட்டு அது கீழே இருப்பாருங்க. தெரியல, ஃப்ளூவா இருக்குது. ஃப்ளூவா இருக்கு பிரதர், கிளியரா இல்ல. பின்னால போங்க, பின்னால போங்க. பேமா அங்கிள், பேமா. பேமா டோஸ். பேமா டோஸ். டோஸ்னா சீட். பேமாஸ்னா ஆமா, எலிவேட்டட் பிளேஸ். உயர்த்தப்பட்டது. Elevated place, ascended by steps. A throne or tribunal. இது எதுக்குன்னா கிரேக்க பாஷையில இருக்கு. கிரேக்கர்கள் அந்த ஒலிம்பிக்ல எல்லாம் ஓட்டம்லாம் முடிச்சு ஓடுறப்ப எல்லாம் முடிக்கிறப்ப அந்த ஜட்ஜு பிரைஸ் கொடுக்கறதுக்கு அவர் என்ன சொல்றாரோ அந்த படிதான் அதுக்கு சீட் இருக்கு. அதான் பீமாட்டோஸ். அப்போ அதான் பவுல் சொல்ற, நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படிங்கிறாரு, எனக்காக கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ 2 தீமோத்தேயு 2:2 சொல்றாரு, மல்யுத்தம் பண்ணால் சட்டத்தின்படி யுத்தம் பண்ண கடவன். எல்லாம் போராட்டத்துக்கு, அது போராட்டத்தின் வாழ்க்கை. இந்த ஓட்டம், இந்த ஓட்டத்திலே நாம் செய்கிற காரியங்களுக்கு ஏற்ற பலனை அந்த பீமா சீட்ல அவர் கொடுப்பார். சரி, இப்போ இங்க ஒரு முக்கியமான காரியம், நன்மைக்காவது தீமைக்காவதுன்னு இருக்குது. அது என்னது? நன்மைக்குனா சரி, தீமைக்கு பனிஷ்மெண்ட். வேற யாரும் சொல்லுங்க.
he is a god of righteousness. கண்டிப்பா தீமைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துதான் ஆகணும். வேற யாரும் பிரதீப்? ஆமாங்க சார். தீமை நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் பேட், நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் பேட் மாதிரி இதுவும் ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்ப தீமைன்னு ஒண்ணு இருக்கு செஞ்சாங்கன்னா அப்ப வேற யாரு? நியாய தீர்ப்பு கொடுக்கற நாள்லதான் தெரியும் என்னன்னு. இப்போ இங்க எதை பத்தி இவர் சொல்றாருன்னு பாக்குறப்ப சரீரத்துல நம்ம செய்யறோம்ன்றத இந்த பத்தி இந்த நியாய தீர்ப்பு பத்தி இன்னொரு இடத்துல பாக்குறோம். நம்ம எல்லாரும் என்னோட சேர்ந்து கொண்டு 1 Corinthians 3:11 பாருங்க. 1 Corinthians 3:10 பாருங்க. 10 15 வரைக்கும் பாருங்க. பக்கம் 229. 1 Corinthians 3:10 15 17 வரைக்கும் கூட வாசிக்கலாம். வாசிங்க. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசிரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய யாஷுவா மெசியாவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அது மாத்திரம் மறுபடியும் வாசிங்க. நல்ல ஆணித்தனமா வாசிங்க. எல்லாரும் கை வைப்பீங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய யாஷுவா மெசியாவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஆமென். ஆமென். போடுறாங்களா? இப்பதான் அந்த மாதிரி நரமேறி போடுங்க, வாசிங்க. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆழமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இப்போ என்ன சொல்றாரு போல, மேசியாதான் அஸ்திபாரம், வேற அஸ்திபாரம் கிடையாது. வேற அஸ்திபாரம் கிடையாது. ஒரு கொஸ்டின் 11 சொல்றாருல, வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாதுன்னு இருக்கு. ஆமா, ஆனா அது அப்படி இல்ல. இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல எல்லாருமே அந்த அஸ்திபாரத்துல இல்ல. ஆமா, அஸ்திபாரம் அவரால தான் போடணும். வேற ஒரு அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன்ன்றது ஜீசஸ் கிரைஸ்ட்ல தான் இருக்கணும். வேற ஒரு ஃபவுண்டேஷன் கிடையாது. அவரால போடப்படுறது இல்ல, அவர்தான் அஸ்திபாரம். அதான் அவர்தான் அஸ்திபாரம். வேற அஸ்திபாரத்தை வச்சு போட முடியாது அப்படிங்கிறாரு. உங்க கேள்வி என்ன? ஒருவனாலும் கூடாதுன்றாருல, அப்புறம் எப்படி வந்திருக்கோம் இங்க இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல? நிறைய அஸ்திபாரம் டிஃபரெண்டா இருக்குல்ல, அதுக்கு சொல்றாங்க. ஆப்போசிட்னா சத்ரு போடுவான். அதுக்கு மத்தேயு 13:21 பாருங்க. மத்தேயு 13:21 13:25 பேஜ் 20 20வது பக்கம்.
15, 20. ஓகே, 25. 25. சாரி. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். சரி, இப்ப 24 என்ன சொல்றது? வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. சரி, நல்ல விதை பரலோக ராஜ்யம் நல்ல விதையை விதைத்த ஒப்பாயிருக்கிறது. சரி, அதே 37 பாருங்க. 37 பக்கம் 21. அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நல்ல விதையை விதைக்கிறவர் மனுஷகுமாரன் விதைக்கிறார். ஆனா சத்ரு வந்து போடுறான். எப்போ? மனுஷர் நித்திரை பண்ணுகையில். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் களை விதைக்கிறோம். நம்ம நித்திரை பண்ணாம எப்படி இரவும் பகலும் தியானமா இருப்போம். நம்ம இரவு பகலும் தியானமா இருந்தால் நாம் நித்திரையை அடைந்தவர்கள் அல்ல. வணங்குதா சிஸ்டர்? புரியுது. அப்போ இந்த அசிபாரத்தின் மேல் ஒருத்தன் என்ன பண்றான்? பொன் வெள்ளி. சரி, இந்த அசிபாரத்தின் மேல் தானே போடுறான். அப்ப ஏன் அது அக்னியினால சோதிக்கப்படுன்றாரு? கடைசி நாள்ல ஏன்னா டிஃபரெண்ட் இது இருக்குல்ல பிரதர், பொண்ணு வெள்ளி வைக்கோல் மரம் இருக்குது இல்ல, தட் இஸ் அன்வான்டட். அசிபாரம் தான் கிரைஸ்ட் ஆச்சே. அதான் அதுல போடுறதுல வந்து நிறைய பேர் வேற விதமா கட்டுறாங்க. அது அக்னி வரும்போதுதான் எது பியூர்ன்றது தெரியும். இல்ல, அஸ்திபாரம் தான் கிரைஸ்ட். ஆமா, அப்படி இருக்கிறப்ப ஏன் சோதிக்கணும்? அதான் பிரதர், இப்ப ஏசுன்னு சொல்லித்தானே எல்லாரும் சொல்றாங்க. அதாவது எதை காண்பிக்கிறதுனா எல்லாரும் என்ன பண்றாங்க? இந்த பரிசுத்த வேதாகம் தான் கையில் வச்சுக்கிறாங்க. ஆனால் இத வச்சு என்ன பண்றாங்க? எப்படி கட்டுறாங்க? சத்தியத்தை மாறுபாடா கட்டுறாங்க. அப்ப இது கட்டுறது என்னது? சபை, ஆலயம், சபை. அப்ப சபைக்கு அல்லது ஆலயத்துக்கு வரப்போது ஆலயம். இப்போ முன்ன இருந்து அந்த ஆலயம் தேவாலயம் இடத்துல இருந்தது. இப்ப சபை, நீங்களும் இந்த ஆலயம்ன்றார். அப்ப இதை கட்டுறதுல நாமெல்லாம் என்ன எப்படி செய்யறோம்? ஆகாயில என்ன பண்றாங்க? மரத்தெல்லாம் போய் கட்டிட்டு எடுத்துட்டு வந்து வெட்டி. ஆகாயம் என்ன பண்றாங்க? எடுங்க ஆகாயம். மச்சுபாவ வீட்டுல படுத்துனுங்கிறீங்க. ஆகாயத்திற்கு எடுங்க. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 1089 பக்கம். முதல்ல 2ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் பாருங்க. 1-2. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 4ஆம் வசனம். இந்த ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் தேவன் சொல்லுகிறார். ஆனால் ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் யாவே தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடைக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. என்ன பண்றாங்க? ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒண்ணு கொடுக்குது இல்ல, ஆனா நான் மாத்திரம் நல்ல வீட்டுல இருக்கிறாங்க. சரி, 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. அந்த பக்கம் 1091 16. அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பா ரத்தினத்தில் வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியில் 50 குடம் மொல்ல ஆலையின் இடத்திலே வந்தபோது 20 குடம் மாத்திரம் இருந்தது. அவ்வளவு பூத்தணும், ஆனா என்ன பண்ணிட்டாங்க? அவ்வளவு மல்கி ஆடுங்க.
மல்கியா. ஊனமானதெல்லாம் கொண்டு வந்துடுறேன். மல்கியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க, 1104 பக்கம். 8ஆம் வசனம். நீங்கள் கண் ஊனமானதை பலியிடக் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் காலூனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் யாவே தேவன் கேட்கிறார். இப்ப சபையை குறித்து, ஆலயத்தை குறித்து அங்க சொல்றாப்புல. இப்போ தேவன் சபையின் காலம். அப்போ சபையை குறித்து நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்படியேதான் அந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல பண்ண மாதிரி தான் பண்றோம். எந்த சபையும் வெளியிருக்கலாம் விடுங்க, சபையை குறித்து நம்ம வச்சிருக்க சபை எல்லாத்துக்கும் நம்ம தேவ காரியத்தை குறித்து நாம் ஆளா இருக்கிறோமா? நமக்கு வசதினா ஒண்ணு, நமக்கு ஒத்து போனா ஒண்ணு, ஒத்து போகலாம் ஒண்ணு, அப்படி கிடையாது. என்ன தேவன் சொன்னாரோ அதுபடி செய்யணும். சபைக்கு உடைய காரியத்தை அதை குறித்து நாம் பாழா இருக்கணும். இப்ப பவுல் சொல்றாரு, ஒரு பொன்னினாலும் வெள்ளியினாலும் இன்னொன்னு விலையேற இந்த 3 மரம், இன்னொன்னு புல்லு, வைக்கோல், மரம், இந்த 3 இன்னொரு பக்கம். இப்ப முதல் 3 எடுத்து பாக்குறப்ப அது அக்னியில போறப்ப என்ன ஆகும்? முதல் 3 பொன் வெள்ளி விலையேற பெற்ற, இது 3 போட்டா நிக்கும், 2 உருகும், அது நிக்கும். ஆனா மத்த 3 எரிஞ்சு போயிடும், பஸ்பமாயிடும், சாம்பல் ஆயிடும். அப்படித்தான் நாம் சபைக்குரிய காரியத்தை, அதான் எரேமியா 48:10 சொல்றார், யாவருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். ஒன்னா நினைக்கிறேன், நம்ம 100 மெம்பர்ஸ் அது ஊழியக்காரங்க, எல்லாரும் நம்ம எல்லாம் மெம்பர்ஸ், எல்லாருமே ஊழியக்காரங்க, எல்லாரும் ஆசாரிய ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். எரேமியால 48:10 பக்கம் சொல்லு. எடுக்கல. பக்கம் யாவே தேவனுடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். ஆமென். யார் சொல்றது? பின்பகுதி ரத்தம் சிந்தாதபடி நம்மதான். பின்பக்கம் ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். இது எரேமியா காலத்துல அவங்க போராயுதங்கள் எப்படி எல்லாம், நமக்கு வசனம். அப்ப வசனத்தை எடுக்கிறப்ப அது எப்படி இருக்கணும்? தேவாக்கியப்படுறதுக்கு, எதிராக கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலும் நீதியை படிப்பதற்கும். சரிண்ணா, அப்ப அதுதான் கொடுக்கப்பட்டது. அப்ப ரத்தம் சிந்தா படிக்கனா, அப்போ நம்ம சொல்ற வார்த்தை, நான் சொல்ற வார்த்தை அது எப்படி இருக்குது? வெட்டும். அது வெட்டக்கூடிய வார்த்தை இல்லாம மழுப்பி, ஆஹா நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள், எதை வேணாலும் பண்ணுங்க, ஆண்டவர் மன்னிச்சிடுவாரு, அப்படிப்பட்ட வார்த்தை சொன்னா என்ன வரும்? சாபம் வரும். எச்சரிக்க வேண்டிய எசேக்கியேல் சொல்றாரு 33, உன்னை காவலாளனை வைத்த போது பட்டயத்தை தேசத்தின் நீ கண்டு நீ அதை அறிக்கையிடா இருந்தால், எச்சரிக்கையா இருந்தால் அந்த ரத்தப்படி உண்மையில வரும்ன்றார். வாரம் நம்ம கூடுறோம் ஓய்வு நாள். ஓய்வு நாளை நம்ம எவ்வளவு முக்கியமா நினைக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. ஓய்வு நாளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்குறோமா? சபைக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கொடுக்குறோமா? சபையின் காரியம்
அப்ப இங்க பொன் வெள்ளி வெளியேறப்பட்ட கல்றது எதை காண்பிக்கிறது என்றால், எல்லாம் இப்ப நீங்க பரலோகத்துல கூட பாருங்க, பழைய ஏற்பாட்டுல பாருங்க, ஆலயத்தை கட்டுறப்ப 1 எடுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதாச்சு. 1 சொல்ல முடியல, எல்லாருக்கும் தெரியும்ல. அது என்ன நடக்குது? எல்லாம் ஆலயத்துக்காக கொண்டாந்து கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க பாருங்க. அந்த முன்பக்கம் 541 பக்கம் பாருங்க. 7வது பாருங்க. படிடி. தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 18000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் தேவனுடைய ஆலயத்திற்கு பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியானா ரெஜியோயின் கையிலே கொடுத்தார்கள். இப்படி போறோம். பொண்ணு வெள்ளி கற்கள் நீங்க பரலோகத்துல பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல என்ன வருது? அதெல்லாம் இருக்குது. பொண்ணு வெள்ளி. இப்போ இதெல்லாம் எது காண்பிக்கிறது என்றால், பெஸ்ட் எந்த ஒரு இதா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில இப்ப நம்ம இப்ப இருக்கிற கோல்டு ரேட்டு. ஆனா இப்ப நம்ம ஏதாவது தேவ காரியத்துக்கு தேவனுக்கு கோல்டை கேட்டா கொடுக்குமா? இப்ப இருக்கிற 1 லிட்டர் பெட்ரோல் கேட்டா கூட கொடுக்க மாட்டோம். ஆனா இருக்கத எலியா சொல்றாரு விதவைட்ட, நீ என்ன பண்ண? எனக்கு ஒண்ணு பண்ணி எடுத்துட்டு வாங்க. அந்த விதவை என்ன சொல்றா? எனக்கு என் மகனுக்கும் கொஞ்சம் தான் இருக்குது, அதை சாப்பிட்டு நாங்க சாக போறோம்ன்ற. நீ பண்ண வேண்டாங்களா? ஆனா முதல்ல எனக்கு ஒண்ணு கொண்டு வாடுற. அது என்ன சம்பவிச்சது? நம்ம பாட்டு பாடுறோம், பானைமா கலசம் எண்ணெய் குறையவில்லை, பானைமா கலசம் எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பாட்டை மறந்துட்டோம் இல்ல? பானைமான்னு சொன்னா யாரும் பாட மாட்டேன்ட்டீங்க பாட்டுலயே. அப்போ அங்க என்ன நம்ம தேவனுக்கு கொடுக்கறப்ப பெஸ்ட். நம்ம நினைக்கிறோம், ஐயோ பெட்ரோல் இப்ப பெட்ரோல் டிமாண்டு, அதனால குட்டா கோல்டு இல்ல. தேவன் எதை கேட்கிறாரோ கொடு. பொன்மொழியில உன் நேரத்தை கொடு, தேவகாரிய நேரத்தை கொடு. அதுதான் தேவன் விரும்புறார். இருதயத்தை கொடு, இருதயத்தை கொடு. அப்ப இதெல்லாம் வச்சு பண்ணாதான் அந்த நாள்ல என்ன ஆகும்? நமக்கு மகிமை, புகழ்ச்சியில மகிமை கிடைக்கும், புகழ்ச்சியோல மகிமையா கிடைக்கும். ஆனா இது என்ன ஆகுது? மத்த 3ல வச்சு கட்டினா மரம் வைக்கோல் புல்லு தெரிஞ்சிடும். தீமோத்தேயுக்கு எழுதுறப்ப சொல்றாரு, ஒரே வீட்டுல பாத்திரம், கனமான பாத்திரம், கனவீனமான பாத்திரம். அப்போ ஒரு சபையில வரப்ப எல்லாம் எப்படி இருக்கணும்? பொன் வெள்ளி வெளியேறப்பட்ட கல்லா இருக்கணும். ஏதானு மரம் வந்தனா சொல்ல மரமண்டை. எவ்வளவு தடவை சொன்னாலும் பைபிள் படிக்கிறது இல்ல, ஜெபம் பண்றது இல்ல. ஜெபம் பண்ணல என்ன? பைபிள் படிக்கல, ஜெபம் பண்ணல, மரமண்டை தான். நான் சொல்ல வேண்டியது சொல்லுவது என்னோட மேல் இந்த கடமை. நீங்க நான் தப்பா நினைச்சுனாலும் சரி, ஆனா நான் அது சொல்லணும். என் மேல் இந்த கடமை. பைபிள் முதல்ல வேதம் வாசிங்க, நிறைய வாசி. அதுதான் நமக்கு தெளிவை உண்டாக்கும், பலனை கொடுக்கும், ஜெயத்தை கொடுக்கும், சத்துருக்கு நம்ம நீங்களாக்கும், நம்மை பாதுகாக்கும், நம்ம நித்தியத்துல கொண்டு போய் சேர்க்கும். தேவ சமூகத்துல முதல்ல தைரியமா நிக்கத்தக்கதான பலனை தரும். ஆண்டவரே ஆண்டவர்னு சொல்றவங்க எல்லாம் வர மாட்டாங்கன்னு தானே சொல்றாரு. அப்போ அந்த அது குறித்துதான பெஸ்ட். நம்ம என்ன பெஸ்டோ நம்ம அதை கொடுக்கணும். இப்படி கட்டுறவனுக்கு தான். அப்ப மத்ததுக்கெல்லாம் என்ன ஆகும்?
தப்பிச்சிடுவான், ஆனா மகிமையில பிரவேசிக்க மாட்டான். இந்த பீமா சீட்டு ஜட்ஜ்மெண்ட் இது எப்படின்னா, இது காண்டம்னேஷன் கிடையாது. ரோமர் 8:1 வாசிங்க. இன்னொருத்தர் யோவான் 5:24 வாசிங்க. ஆனபடியால் 8:1 ரோமர் 215 படி. ஆனபடியால் யாஷ்வா மெஸ்ஸியாவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. ஆமென். அப்ப ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. யோவான் 5:24 பாருங்க, பக்கம் 131. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி? யார விசுவாசிக்கிறது? அனுப்பினவரை விசுவாசிக்கிறதுக்கு. ஆனா எப்படி? ஆண்டவராகிய யாஷ்வா மெஸ்ஸியா வசனத்தை கேட்டுதான் விசுவாசிக்கணும். அவருடைய வசனம் இல்லாம கேட்டு விசுவாசிச்சா அது போகாது. அவனுக்கு என்னவா? ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை ஜீவனுக்கு உட்பட்டிருப்பான். மரணத்தை விட்டு நீங்க இல்லங்கள, ஆனால் மகிமையில போக முடியாது. புரியல, இதை சொல்லுங்க பிரதர். இந்த பீமா சீட்டு ஜட்ஜ்மெண்ட்ல 1 வெள்ளி விலையேறப்பட்ட கல்ல தன் வாழ்க்கையை, தன் காரியங்களை வைத்து ஒருவன் வாழ்க்கையை நடத்தினால் அவன் மகிமையில பிரவேசிப்பான். மற்றவங்க மீதி பேர் அதாவது இது ரிவார்டு அந்த ரிவார்டு இல்லாம போயிடும் அவங்களுக்கு. ரிவார்டு இல்லாம போயிடும். யாரு? இந்த மரம் புல்லுக்கு அவங்க தப்பிச்சிடுவாங்க. ஆனா ரிவார்டு கிடைக்காது. ஆமா, மரணத்துக்கு நீங்கிடுவாங்க இல்லைங்கள. ஆனால் மகிமையில வர்றதுக்கு எப்படி பாருங்க. எபிரேயர் 2 அதிகாரம் எடுங்க எல்லாரும். எபிரேயர் 2 அதிகாரம் 10 வசனம் பாருங்க, பக்கம் 299. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. எப்படி? அநேகம் பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளையும் இல்ல, அநேகம் பிள்ளைகள். அநேகம் பிள்ளைகள் யாரு? பொன், வெள்ளி, கல். அப்போ உபத்திரங்கள் வழியா தான். 2 தீமோத்தேயு 2:12 பாருங்க, பக்கம் 292. 2 தீமோத்தேயு 2:12. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அப்ப அவரோடு கூட பாடுகள். ஏன் அவருக்கு ஏன் பாடுகள்? சத்தியத்தை சொன்னாரு. பிதா சொன்ன வார்த்தை அப்படியே சொன்னார். எதுக்காக என் மேல கல்லெறியீங்கன்னு கேக்குறாரு. பிதா சொன்ன வார்த்தை சொன்னதே உங்களுக்கு பிடிக்கல. வேறொரு தன் சுயநாமத்துல வந்ததா அவனை ஏற்றுக்கொள்வீர்கள்ன்றார். அப்ப அந்த பாடு நமக்கு அப்ப எந்த ஒரு காரியம் இருந்தாலும் நம்ம மற்றவங்க சொல்றது. இப்ப அதுதான் இப்ப நம்ம வரோம் கூடுறோம், பட் மற்றவங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்றோமா? எவ்வளவு நாளா நம்ம சத்தியத்தை கேட்கிறோம். தயவுசெய்து நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எவ்வளவு பேருக்கு நம்ம சொல்றோம்? சொல்றோமா? இல்ல அப்படியே மரம் வைக்கோல் புல்லு மாதிரி இருக்கிறோமா? சொல்றோம் பிரதர். I know for sure sister you are telling. I know. நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நான்
ஆண்டவராக யாஷா மேச மூலமாய் தேவனை சோத்தரிக்கிறேன் சொல்லுங்க. அப்பதான் நம்ம விளையாடுற கற்கள் ஆகும். இந்த யோவான் 5:24 யாருக்கு அது? இந்த 3 பேருக்கா? அந்த முதல் 3 பேருக்கா? விசுவாசிக்கிறவங்களுக்கு சிஸ்டர் எல்லாருக்கும். இல்ல பிரதர், ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாக. ஆமா ஆமா, அவனுக்கு ஆக்கினை கிடையாது. ஓ, அவனுக்கு ஆக்கினை கிடையாது. இல்ல பிரதர், இப்ப அந்த புல் மரம் அந்த அவங்களுக்கும் ஆக்கினை கிடையாது, ஆனா இதுல பிரவேசிக்கிறாங்க. அவனுக்கு கிரீடம் இது கிடையாது, அவன் தப்பிச்சிடுவாங்க, மகிமை கிடையாது. ஆமா இல்ல இப்ப இந்த 24 இப்ப மகிழ்மை ஆக்கினைக்கு முதல் இது மகிழ்மைன்றதுக்கும் ரெண்டாவது புல்லுதுக்கும் மகிழ்மை கிடையாதுன்றீங்களே, என்ன டிஃபரன்ஸ் வரும் பிரதர் அப்போ ஜட்ஜ்மெண்ட்ல? மகிழ்மைன்றது தீமைன்றதுன்னா, அதாவது தீமைன்ற வார்த்தையை காட்டிலும் ஃபெயிலியர் டு டு தி ரைட் திங், அதான் தீமைன்றது. அவங்களுக்கு அந்த மகிழ்மை இல்லைன்றீங்க, ஆனா ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க நித்திய அக்னியில போக மாட்டாங்க. இப்ப மகிமை இல்லைன்றது அது என்ன வரும்? அப்ப அவங்க ஹெவன்லில மகிமை இல்லைன்னா அவங்க ஆளுகை செய்ய மாட்டாங்கன்ற அர்த்தமா? கண்டிப்பா தூரமா இருப்பாங்க போல. கண்டிப்பா அது டிஃபரன்ஸ். இப்போ இது இந்த பீமா சீட்டுக்கும் இன்னொன்னுக்கும் நல்ல வெளிப்படுத்தல் 20,000 ஒரு வெள்ளை சிங்காசன தீர்ப்பு இருக்குது. ஆமா, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. இது சபைக்கு, அது உலகத்தார் எல்லாருக்கும். அங்க வெள்ளை சிங்காசனம் தெரியல, அந்த வெளிப்படுத்தல் 20,000 20:11 பாருங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை 20 என்ன வசனம்? இதுக்கெல்லாம் வெளிப்படுத்தல் 20,000 போய் பக்கம் சொல்லிங்கன்னா நம்மள விசுவாசிகளே கிடையாது. எவ்வளவு வருஷமா கேட்டு இருக்கிறோம், அந்த பக்கம் சொல்றதை நிறுத்தணும். கடைசியா அதான் இருக்குது. என்ன சிஸ்டர் சொல்ற, இத பிராக்டிஸ் நிறுத்தணும்ல. நல்ல நாம் தேறின வேதபாரர்களா இருக்கணும். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் அகன்று போயின. என்ன பிரதர்? வெள்ளை சிங்காசனம் யார் வீற்றிருக்கிறாரு? தேவன் தான். தேவன் சிஸ்டர், தேவன் தான் சொன்னார். ஆனா அங்கேயே என்ன பண்ணாரு பாருங்க, அங்க என்ன நடக்குது பாருங்க. அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானம் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். அப்ப இது எப்படி பண்றாருன்னா பாத்தீங்கன்னா, 2 வசனம் பாருங்க, 2 வசனம். இது உலகத்தா இருக்கு. ரோமர் 2 அதிகாரம் 16 ரோமர் 2:16. இன்னொருத்தர யோவான் 5 அதிகாரம் 28-29. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் யாஷ்வா மெசியாவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். எப்படி தேவன் ஆண்டவராக யாஷ்வா மெசியாவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை நியாயத்திற்கு நாளே இது விளங்கும். அப்ப தேவன் எப்படி கொண்டு போறாரு? குமாரனை கொண்டுதான். குமாரன். அப்போஸ்தலர் 17:30 என்ன சொல்றது? அறியாமை உள்ள காலங்களை 31 தாம் மரித்தோரிலிருந்து எழுப்பின மனுஷனை கொண்டு. வாசிங்க. 189. மேலும் ஒரு நாளை அவர் குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார்.
அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அது நிச்சயத்தை பாருங்க. ஆமென். அப்ப அந்த வெள்ளை சிங்காசன பிதாவாக வீற்றிருந்தாலும் என்ன பண்ண போறாரு? அதான் அழகா சொல்றாரு. யோவான் 12:48 என்ன சொல்றாரு? நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரத்தை 12:48 பக்கம் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அதான் 5:24 சொல்றாரு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பின விசுவாசிக்கிறோம். இப்ப இந்த வசனம் தான் அவனை நியாயம் தீர்க்கும். இப்ப இந்த வசனத்தை கேட்டு 5:24 இதை கனெக்ட் பண்ணிங்க. அப்போ தேவன் அந்த வெள்ளை சிங்காசனத்துல உலகத்தாருக்கு நியாயம் தீர்ப்பு கொடுக்குறப்ப அங்கேயும் இயேசு கிறிஸ்து கொண்டுதான் செய்யப்படுறாரு. யோவான் 5:28-29 வாசிச்சுமே வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். 5:28-29. ஏன்னா ரெண்டுத்துக்கும் பீமா சீட்டுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு இதெல்லாம் செய்யப்படுறாரு. ஏன்? அப்போ இந்த போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் என்னது? ஆண்டவராக யேசுவ மேசியா தான். அந்த அஸ்திபாரத்தை வச்சு முழு மனதோடு முதலிடம் வந்து கொடுத்து பெஸ்ட் கொடுக்கணும் தேவ காரியத்துக்காக. ஒரு அவசரமா ஒரு தேவ காரியத்துக்காக ஒருத்தர் கூப்பிடுறாங்க, அவனுக்கு ஏதோ ஒரு கஷ்டம், போங்க. நம்ம யார் அனுப்புறாரு? ஆண்டவர் நம்மளை அனுப்புறாரு. உன்னை அனுப்புகிறேன் நான் அல்லவான்றார். ஒரு இது வரப்ப போகணும். நம்ம நொண்டி சாப்பிட்டு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்துட கூடாது. சுவிசேஷ சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும், அவளுக்காக ஜெபம் பண்ணணும். ஐயா எனக்கு இப்ப டைம் இல்லை, என்ன டைம் இல்லை, ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு லீவ் போடுங்க, ஒரு அவசியம்னா போடுங்க. ஒண்ணும் குறைஞ்சு போயிட்டு போறதில்ல. ஒரு நாள் சம்பளம் கட்டானா போயிட்டு போட்டேன், ரெட்டிப்பாய் கொடுப்பாரு. ஆத்மா விளையாடப்பட்டது பெரியமானவர்களே. சத்தியத்தை சொல்லணும், சபைக்காக நாம் வாழ இருக்கணும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானவான். அப்ப இந்த சபையை குறித்து, இந்த கட்டுதலை குறித்து நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் அந்த கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை, அந்த மெடல்ஸ், அந்த போட்டியில அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோமா அல்லது பெறாமல் இருக்க போகிறோமா? அதான் தக்க தரித்து செய்த நன்மைக்காக தீமைக்காக தக்க பலனை அடையும்படிக்கு. அப்ப நன்மை செய்கிறவள் எப்படி அதை கேட்ட பலனை, தீமை செய்கிற அந்த பலனை எழுந்து போறவள் ஆண்டவரோட கருத்திலிருந்து வாங்கி கொள்ளுகிற அந்த பலனை பெற்றுக் கொள்றது மகிமையா இருக்குமா? சும்மா அப்படி பக்கத்துல 2 வேடிக்கை பார்க்கறது இருக்குமா? அப்ப அங்க தீமை செய்யறவனுக்கும் அங்க உண்டு, மேல போ வருவாங்க. ஆனா அந்த மகிமையில இருக்க மாட்டாங்க. தீமைன்றதுன்னா செய்யறதுல கடமையில தவறுறது. அதுதான் பாவம் செய்யறவங்க கிடையாது. பாவம் செய்யறது இல்ல, அது ஒரு விதமான பாவம் தான். அது ஒரு விதமான பாவம் தான். சுவிசேஷ அறிவிக்காவிட்டால் ஐயோன்றதான சொன்ன. ஐயோன்றாரு. வெரி குட், கரெக்டா சொன்னீங்க. அப்போ அது இப்போ ஒரு பாவம் தான் அது. ஆனா இன்னொன்னு நான் சொல்றேன், நம்ம அந்த ஆண்டவருக்கு முன்னால் போய் நிக்கிறதுக்கு முன்னால ஏதாவது நான் பாவம் செஞ்சதுன்னா பாவத்தை அறிக்கையிடுங்க. அறிக்கையிடாத பாவங்கள் முன்னால வந்து நிக்குவாங்க. தெரியாம செஞ்சிருந்தீங்க, செஞ்சிருந்தீங்க, மறைவில் செஞ்சிருந்தீங்க, வேற யாருக்கும் தெரியாது, தனியில் செஞ்சிருந்தீங்க, அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். மன்னிக்கப்படாத பாவம் வந்து நிற்கும். திமுக சொல்றாரு, திமுக அவன் வந்து நிக்கும் சொல்ற திமுக நினைக்கிறேன். அஞ்சாவது அதிகாரம் 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 24 பாருங்க, 289ஆம் பக்கம்.
சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்ப முன்னால நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம சரீரத்துல இருக்கிற தப்பு தான் யாருமே இப்ப நம்ம எல்லாரும் தப்பு பண்றோம். அந்த தப்புக்கு தேவன்ட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்கள். இந்த 2 அதிகாரத்துல அதுதான் சொல்றேன். அதெல்லாம் பேசிட்டு தான் ஒப்புரவாக ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தாருன்றாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும். 19 2 Corinthians 5 அதிகாரத்துல வரிசையா பார்த்தேன்னா பவுல் அருமையா எழுதுறாரு. அது என்னவெனில் 18 இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் யாஷுவா மெசியாவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். கரெக்ட். இப்ப நாம என்ன பண்ணோம்? அது 19-20. அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் யாஷுவா மெசியாவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் யாஷுவா மெசியாவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று யாஷுவா மெசியாவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். அப்ப இதை நம்ம செய்யணும் பிரியமானவர்களே. சபைக்காக, சபையின் காரியத்துக்காக, தேவ கட்டளைகளுக்காக நம்ம வாழா இருக்கணும். ஏன்னா தோணான்னு கூடாது. ஒண்ணும் இல்ல, ஒரு காலேஜுக்கு போறோம். காலேஜ்ல எப்படி ஒரு அட்டெண்டன்ஸ் மினிமம் இவ்வளவு அட்டெண்டன்ஸ் இருக்குதுன்ட்டு இருக்கா இல்லையா? எல்லாம் எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. ஆனா நம்ம ஓய்வு நாளை பொறுத்த வரைக்கும் எப்படி இஷ்டம் இருந்தா ஓய்வு நாள், இல்லைன்னா இல்ல. கல்யாணத்துக்கு போறேன், ஃப்ரெண்டை பார்க்க போறேன், பார்ட்டி. ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஓய்வு நாளை பத்தி தியானிச்சோம். தேவன் திரும்ப திரும்ப அதை நமக்கு நினைப்பூட்டுறாரு. பெரியமானவர்களே, முதலிட கொடுக்க அன்னைக்கு வேற சொந்த பேச்சை பேசாதன்றார். ஓய்வு நாள்ல நம்ம அதை ஒதுக்கி வைக்கணும். அவரு யாத்திரா 19 எப்படி அவர் பூரித்தார்னு இருக்குது. ஓய்வு நாள் பூரித்தாராம். தேவன் அவ்வளவு மனமகிழ்ச்சியா இருந்திருக்கிறார். அப்ப அவரை போல நம்ம அவரோட சமுதிரம் நம்மளுக்கு அந்த ஓய்வு நாள் பூமியில அதான் என் உடம்படிக்கை கைகொள்ளாவோ என்று ஓய்வு நாளை ஒன்று கொடுத்தேன்றார். இந்த உடம்படிக்கை மாத்தவே இல்லை. தேவ காரியங்கள், சபையின் காரியங்கள், இதை குறித்து நம்ம எப்படி நம்ம முக்கியமா நம்ம எப்படி பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்குறோம், அதே மாதிரி இதுக்கு முக்கியம் கொடுக்குறோமா, இல்ல ஒதுக்கி வச்சு கடைசியா வச்சுக்கிறோமா? முடிஞ்சா இல்லைன்னா இல்லை. எப்படி இருக்கிறோம் நம்ம? திருவத்தனுக்கு முன்பாக நம்மை நாமே வைத்து சோதித்து பார்ப்போமாக. நமக்கு தக்க பலனை அடைபிடிக்கிற பவுல் அழகா சொல்லிட்டாரு. அது எப்படி நம்ம கட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரிதான் நமக்கு ரிவார்டு கிடைக்கும், பலன் கிடைக்கும். பிரியமானவர்களே, நான் நன்மை செய்ததில் சோர்ந்து போகாமல் கலாத்தியர் 6 அதிகாரம் 9வது வசனம் 8ல இருந்து பாருங்க. 7ல இருந்தே வாசிங்க. மோசம் போகாதிருங்கள். இல்ல 6ல இருந்தே வாசிங்க. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். இந்த வசனத்தை சொல்ல விரும்புறேன். வாசிங்க, 7, 8 வாசிங்க. மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். 6வது நேரம் உங்கள் கவனத்தை திருப்புகிறேன். திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் யார்? உபதேசிக்கப்படுகிறாங்க? உபதேசப்படுகிறவன் திருவசனம். உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு நீங்க சகல
நன்மைகளை பகிர்ந்து கொடுக்க கடவன். கொடுக்குறீங்களா? உங்களுக்கு என்ன சகல நன்மை எனக்கு கொடுக்குறீங்களா? பதிலே காணும். கொடுக்குறோம் பிரதர். நீங்க சொல்றது என்ன கொடுக்குறீங்க? எனக்கு கொடுக்குறதெல்லாம் படிக்கணும் நிறைய. அதுதான் நன்மை. வேற ஒண்ணும் பொண்ணு வெளியில நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய படிங்க. அது கூட நிறைய அள்ளி கொண்டு வாங்க. சரிங்களா? எனக்கு கொடுப்பீங்களா? அந்த காணிக்கை கொடுப்பீங்களா? நான் உங்களை அன்பா கேட்கறேன். செய்யுங்க. அதான் நீங்க அந்த நன்மையான அதுல எனக்கு கொடுக்குற பங்கு. அதனால அந்த வசனத்தை நாம அதை வாசிக்க சொன்னேன். அப்ப நாம் நன்மை செய்வது சோர்ந்து போகாம இருப்பாங்க. எபேசியர்ல சொல்றார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 265ஆம் பக்கம். நற்கிரிகைகளை செய்ய. ஏனெனில் நற்கிரிகைகளை செய்கிறதற்கு நாம் யாஷுவா மெசியாவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்ப தேவ காரியத்துல வாழாயிருங்க. சபை கூடுதல் விட்டு விடாதீங்க. ஓய்வு நாள் அனுசரிங்க. ஓய்வு நாளுக்கு வைராக்கியமா இருங்க. போய் எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஆண்டவர் கொடுத்த கட்டளை தான். அது செஞ்சீங்கன்னா அது நன்மையா இருக்கும். அது நல்ல கிரியா இருக்கும். அது கேட்ட பலனை நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். திருமணம் தேவன் ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா ஆண்டவர் கருத்துல வாங்க போறோம். போல் சொல்றார், நீ நியாயாதிபதி அதை எனக்கு கொடுப்பார். தீமோத்தேயுல எழுதுற சொல்றார். அந்த வசனத்தை வாசி முடிப்போம். தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய தேவன் ஆண்டவர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல அந்த பிரசன்னமாகல நம்ம விரும்புறோம்னா கண்டிப்பா நம்ம கொடுப்பாரு. அந்த பிரசன்னமாக விரும்புறதுன்னா நம்ம எப்படி விரும்புவோம்? வார்த்தை. யோவான் 3ஆம் அதிகாரம் 21. வெரி குட். காட் பிளஸ் யூ. 20-21. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். ஆமென். 20 சொல்றது ஒளியினிடத்துல வராது கருத்து கிடையாது. ஏன்னு சொன்னா இந்த பிரதர்ட்ட போனா ஏதாவது இந்த மாதிரிதான் வசனத்தைப்படி சொல்லிட்டு இருப்பாரு. வேற வேலை இல்லை, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. ஒருத்தர் கேட்டாரு, எல்லாம் வேற வேலை எல்லாம் நினைச்சுக்கலான்ட்டு. போய் பண்ணுங்க, உங்க வேலையை பண்ணுங்க. வரமாட்டாங்க. இன்னும் 2 வசனம் வாசிச்சு முடிக்க போறோம். எடுங்க. 119ஆம் சங்கீதம் 63ஆம் வசனம் 74ஆம் வசனம் வாசிச்சு முடியும். 119ஆம் சங்கீதம் 63-74 பக்கம் சொல்லு. உமக்கு பயந்து 747 747. உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். அல்லேலூயா. நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடினால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். ஆமென். அப்ப நீங்க எல்லாம் எனக்கு தோழன். எப்படி? நீங்க எல்லாம் எனக்கு, நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோழன், தோழிகள்.
கிறிஸ்துக்கள் நாம் எல்லாரும் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரி தோழர்கள் தோழிகள். நம்ம ஒருத்தர் பார்த்து சந்தோஷப்படணும். உண்மையான சந்தோஷம், மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுங்கள, உண்மையான சந்தோஷம். அன்பு சகோதரி ஆஷாவே, அன்பு சகோதரி ஜெனிட்டா பொன்னியே, அருள் சிஸ்டரே, தீமாவே, எப்சிபாவே, டெபராவே, வேற யார் பேர்லாம், டெய்சியே, ஸ்வானியே, ஆஞ்சலாவே, எல்லாரும் ஒருத்தர் பேர் யாரும் பேர் விட ஸ்வானியே, எல்லாருக்கும் நான் சொல்றேன், தயவு செய்து நான் கரம் சிரம் தாழ்த்தி கேட்டுக்கிறேன். நிறைய பைபிள்ல பரிசுத்த வேதாகமத்தை நிறைய விரும்புங்க. அது மேல ஒரு வெறி வரட்டும். தேவனே, அந்த வார்த்தை என் உள்ளத்துல எழுதுங்க, என் உள்ளத்துல வைத்து வையுங்க. அப்பதான் சந்தோஷம். உலகம் கொடுக்குற சந்தோஷம் எல்லாம் போயிடும். ஆனா இந்த வார்த்தை கொடுக்குற சந்தோஷமும் நம்மளோட சுபாவத்தெல்லாம் மாத்தி நம்மளோட திவ்ய சுபாவத்துக்கு ஆகும். பிரியமானவர்களே, ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.